ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, ரோமர் 5ஆம் அதிகாரம் 6லேருந்து 10 வசனங்கள் பாருங்கள். நம்ம எப்படி இருக்கும்போது நம்மளை அன்பு கூர்ந்தார்ன்றதை சொல்லும்போது 3 வார்த்தைகளை பயன்படுத்துகிறாருங்க. நம்மளை அவர் அன்பு கூறும்போது எப்படி இருந்தோம் நம்ம அப்படின்றத சொல்கிறார். அன்றியும் நான் பலனற்றவளாக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். என்ன சொல்கிறாரு? நமக்கு எந்த பலனுமே இல்லையா, நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வக்கத்தவர்களாக இருந்தோமா? நம்ம பலனற்றவர்கள்னா அதுதான் அர்த்தம். வக்கத்தவர்களாக இருந்தோம். எதுவுமே நமக்காக பண்ணிக்க முடியல. நம்மளுக்கு எந்த பலனும் கிடையாது, வல்லமையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சட்டை பண்ணாமல் விட்டுருக்கலாம் நம்மளை, ஒழிஞ்சு போன ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு, இந்த ஆதாமன் பிள்ளைகளுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்ன்ட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் அவர். ஆனால் நாம் பலனற்றவர்களாக இருந்த போதே, எல்லாம் சொல்லுங்க, பலனற்றவர்களாக இருந்த போது எப்போ நேசிச்சார் பாருங்க. நம்ம ஒன்றும் அவருக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது, அவருக்கு ஒன்றும் பெருசாக நம்ம கொடுத்துட முடியாது, எதுக்கும் லாயக்கு இல்லாமல் இருந்தபோது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். எல்லாம் சொல்லுங்க, அக்கிரமக்காரருக்காக. யாருக்காக மரித்தார்? ரொம்ப ஊரில் ரொம்ப யோகியர் இவர்கள் தான், இவர்களுக்காக நான் மரிக்க போகிறேன் அப்படின்னு மரிக்கல, அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். எப்படி சொல்கிறாரு பாருங்க. நாம் பாவிகளாக இருக்கையில், அடுத்த வார்த்தை பாவிகளாக இருக்கையில், பாவிகளாக இருக்கையில், பலனற்றவர்களாக இருக்கும்போது, அக்கிரமக்காரர்களாக இருக்கும்போது, பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். நடைமுறையில் காட்டிட்டார். அவர் நம்மேல் வைத்த அன்பை பிராக்டிக்கலாக காட்டிட்டார்ன்றார். தேவன் நம்ம மேலே வச்ச அன்பை அறிஞ்சிக்கணுமா புரிஞ்சுக்கணுமா எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அன்பு ஒரு மர்மமான ஒரு காரியம் அல்ல, விளங்காத ஒரு காரியம் அல்ல. கிறிஸ்து எப்படி நம்மளை அன்பு கூர்ந்தால், எப்படி நம்ம ரட்சித்தார்ன்ற ஜஸ்டிஃபிகேஷனை பற்றி, எப்படி பாவியாகிய என்னை நீதிமானாக தேவனுக்கு முன்பாக நிறுத்தி ஏற்றுக்கொள்ளும்படியாக செஞ்சார்ன்றதை பார்க்கும்போதே தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று விளங்கிடும். அந்த அன்பை கொண்டு வந்து குடும்ப வாழ்க்கையில் நான் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். அன்பை விளங்காதுன்னு ஒரு மனுஷனை சொல்ல முடியாது. பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்து தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எல்லாம் சொல்லுங்க, விளங்க பண்ணுகிறார். விளங்கிடுச்சா?